ஹாய் வணக்கம். என் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்க. போண்டா தாங்க செய்கிறேன். கீரை போண்டா, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கீரை எல்லாம் போட்டு கருவேப்பிலை எல்லாம் அதிகம் போட்டு செய்கிறேங்க. வயலில் வேலை செய்கிறாங்க, மஞ்சள் வெட்ட வந்திருக்குறாங்க. அவங்களுக்கு சரி டீ வச்சேங்க. சரி ஆளுக்கு 2 போண்டா கொடுக்கலான்னு சொல்லிட்டு பாருங்கள் மாவு கலந்து வச்சுருக்குறேன். சூப்பராக எல்லா கீரையெல்லாம் நிறையா போட்டு செஞ்சுருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. நல்லா வேகட்டும். டீ கொடுப்போங்க. சரி இன்னைக்கு லாஸ்ட்டு நாள் வேலை செய்கிறாங்க, 10 பேர் செய்கிறாங்க, ஆளுக்கு 2 கொடுக்கலான்னு சொல்லிட்டு செய்கிறேங்க. கொஞ்சம் நேரம் வேகணும். இஞ்சி ஏலக்காய் எல்லாம் போட்டு சுக்கு எல்லாம் போட்டு வேகுது பாருங்கள். டீ கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். கடைசியாக சர்க்கரை போட்டு வடிகட்டிடுவோங்க. கரண்ட் அடுப்பில் வச்சுருக்கேன். ஆவி போகிறதுனால தெரியல. கொஞ்சம் நேரம் வேகட்டும், திருப்பி விடுறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்குறீங்களா? அவங்க கேட்கலிங்க, நானே தான் செஞ்சேன். என் வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். சிட்டுக்குருவி வீட்டுக்குள்ளே வீடு கட்டுதுங்க. வீடு கட்டி கூடு கட்டி அடைப்படுத்துருக்குது. அதை நான் ஒரு வீடியோ போடுறேங்க நைட்டு எடுத்து.
சூப்பராக இருக்குதுங்க. நிறைய கீரை போட்டேங்க, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாம் எங்கள் தோட்டத்துலேயே இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்க. டீ நல்லா கொதிச்சிடுச்சு, அவ்வளோதான். எடுத்து வடிகட்டி கொண்டு போய் கொடுக்க போகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க உறவுகளே, சூடாக போண்டா சாப்பிட்டு போவீங்க. நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க. நல்லா வெந்துருச்சு, நான் கொஞ்சம் தான் இருக்குது, போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேங்க. பாய் உறவுகளே. சொந்தங்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில். ஓகே, பாய்.